சீசனில் ஏதாவது சுட சுட சாப்பிடணும் அப்படின்னு ஆசையாக இருக்கும்போது கண்டிப்பாக இந்த சூப்பி நூடுல்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு அடுப்பில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து ஆயில் போட்டு சின்ன வெங்காயம் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டு வதக்கி விட்டுக்கலாம். இதில் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும், அந்தளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ வந்து ஒரு தக்காளியை வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி போட்டுக்கோங்க, இல்லை அப்படின்னா டொமேட்டோ கெச்சப் இருந்தது அப்படின்னா அதை போட்டுக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ உங்களுக்கு வேணுங்கிற வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கேரட் நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 4 பீன்ஸ் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு வதக்கிக்கலாம். இது கூட நீங்கள் வந்து கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டாணி இருந்தது அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் வதங்கட்டும். இது கூட எக்ஸ்ட்ரா நான் ஸ்பைசஸ் வந்து கரம் மசாலா பவுடர் 1 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணுறேன். சால்ட் உங்களுக்கு வேணுங்கிற அளவு போட்டுக்கோங்க. காரத்துக்கு அடிஷ்னலாக வேணும் அப்படின்னா சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து சில்லி சாஸ் இருந்தது அப்படின்னா அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இந்த காயெல்லாம் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி வந்து எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கலாம். நூடுல்ஸ் வந்து கொஞ்சம் சூப்பியாக செய்ய போகிறோம், அதனால் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவே இருக்கட்டும். இப்போ தண்ணியெல்லாம் கொதிக்கட்டும். நல்லா காயை வந்து நல்லா ஃபைனாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக வெந்துடும். ஸோ இதை வந்து நல்லா கொதிக்கிறதுக்கு மூடி வச்சிடலாம். இப்போ இது கூடவே வந்து இது கொதிச்சிட்ருக்கும்போதே அடிஷ்னலாக வந்து மேகி மசாலா பவுடர் இருந்தது அப்படின்னா அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், வேண்டாம் அப்படின்னா இதை வந்து சேர்க்க வேண்டாம். A few moments later. நல்லா வந்து அது கொதிச்சிருச்சு. இப்போ நூடுல்ஸ் உங்களுக்கு என்ன நூடுல்ஸ் வேணுமோ அந்த நூடுல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து மேகி நூடுல்ஸ் ஆட் பண்ணுறேன். இது போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது வந்து ஒரு 5 நிமிஷம் இதை வந்து குக் பண்ணிடலாம். மூடி வச்சிடலாம். Five minutes later. இப்போ வந்து 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா குக் ஆகிடுச்சு. கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. இப்போ வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.